ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குட் பேட் அக்லியோட அப்டேட்ஸ். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, உலகத்துலேயும் சரி, ஒரு சில விஷயங்கள்லாம் பயங்கரமாக பேசப்பட்டிருக்கு. அந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் என்ன பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். போகலாமா வீடியோக்குள்ளே? வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அந்த விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களுக்கு நான் பதில் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நம்முடைய கமெண்டில் பார்த்திங்க அப்படின்னா, நிறைய தல ரசிகர்கள் பார்த்திங்க அப்படின்னா, அந்த வலைபேச்சு அந்த டிஸ்மியை எடுத்து நம்ம வீடியோ போட்டுறப்போ அதுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தேன். அவனுங்களாம் எதுக்கு மரியாதை கொடுக்குறீங்கன்னா, மரியாதைலாம் கொடுக்காதீங்க, பயங்கரமாக திட்டி போடுங்க வீடியோலாம். நம்ம அப்படி பண்ணக்கூடாதுங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய வயசுன்னு ஒன்று இருக்குது. அவங்க ஏதோ ஒன்று வாங்கிட்டு பண்ணுறாங்க, உங்களுடைய ஆதாயத்துக்காக அவங்க பேசுகிறாங்க, வைக்கிறாங்க, அது வேறு. பட் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய ஒரு விஷயம், மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். இன்னொரு விஷயம், அவங்களுடைய வயது பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய பெரியவர்களுடைய வயது இருக்கிறப்ப அதுக்கேற்ற ஒரு மரியாதை கொடுத்து நம்ம பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு இதில் நம்ம மரியாதை இல்லாமல் நம்மளுடைய சேனலில் நம்ம யாரையும் தனி மனித தாக்குதல் எதுவுமே இருக்காது. ஓகே, ரெண்டாவது விஷயம் என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா, நிறைய அஜித் ரசிகர்கள் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. பயங்கரமாக குட் பேட் அக்லியோட அந்த படத்தோட ரிலீஸ் April 10 வெயிட் பண்ணியிருந்தீங்க. ஒரு சில பேரும் பார்த்தீங்க அப்படின்னா, விடாமுயற்சியுடைய வசூலை உண்மையான வசூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் கேட்டுட்ருக்கீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், விடாமுயற்சி ஒரு சூப்பர் ஹிட் படம். உண்மையிலேயே லைக்காவுக்கு ஒரு லாபத்தை ஈட்டி கொடுத்த ஒரு படம். பெண்களும் குடும்பங்களும் ரசிகர்களும் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடின படம். அதனால் நீங்கள் டோன்ட் வரி, அந்த படம் வெற்றி படம் தான். இதை மறுபடியும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்முடைய சேனல்லே பார்த்திங்கன்னா, நிறைய நெகட்டிவ் இல்லை, ஒரு சில நெகட்டிவ். நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத, வைக்காத, நீ போயிட்டு மனநல ஆஸ்பத்திரியை போய் பாரு, வை அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசியிருந்தாங்க. அதாவதுடா தம்பிகளா, நான் ஒருத்தனுடைய உழைப்பை குறை சொல்லி இங்கே நான் வீடியோ போட வரல. அதை மிகையாக பேசுகிறேன். ஒரு படம் எடுக்கிறது சும்மா கிடையாது. அந்த படத்தில் ஒரு அடிமட்டமாக, அதாவது லைட்மேனாக இருக்காங்கல்ல, லைட்மேனில் இருந்து ஒரு நடிகர்லேருந்து டைரக்டர்லேருந்து எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய உழைப்பை போடுறாங்க. அவங்க உழைப்பை போட்டு தான் ஒரு படத்தில் நடிக்கிறாங்களே தவிர ஏனோதானோன்னு நடிக்கல. ஒரு செட்டை போட்டோ, ஒரு மால் செட்டப் மாதிரி போட்டு பாட்டை ட்ரெண்டிங் ஆகி விட்டு தேட்டருக்காரங்கள்ட்ட போகிறோம் ரேட்டு அடித்து பிடிச்சி விற்றுவிட்டு படம் பயங்கர ஹிட்டு, சூப்பர் ஹிட்லாம் நாங்கள் ஏமாற்றலாம். நாங்கள் பண்ணுறது என்ன அப்படின்னா, உண்மையான விஷயம், இந்த படம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் எங்கள் படத்தை எங்களுடைய தலைவரோட தலைப்படத்தை நாங்கள் ஹைலைட் பண்ணி பேசுவோம். இதில் என்ன உங்களுக்கு, அதில் உண்மையிலேயே சொல்கிறேன், இது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அணில் குஞ்சுகள் தான். இவனுங்கனால இந்த குட் பேட் அக்லியோட டீசரோட அந்த ரீச்சு, அதே மாதிரி இந்த குட் பேட் அக்லியோடைய அந்த எதிர்பார்ப்புலாம் இருக்குல்ல, அதோட பிஸ்னஸ் எல்லாத்தையும் பற்றி நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அவங்களால அதை ஜீரணிக்க முடியல. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக் ஐடியிலேருந்து அவங்களுக்கு தோன்ற விஷயங்களை பேசியிருந்தீங்க, வச்சுருந்தீங்க. எல்லாருக்குமே அது இருக்கும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதிலேருந்து வெளியே வாங்க. நான் அதான் சொல்கிறேன், படம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு. அந்த ஆள் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு அவர் ட்ரீமை நோக்கி ஓடிக்கிட்டு இடையில படத்துலையும் நடிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு ரசிகர் மன்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே யோசிக்காமல் தன்னுடைய சுயநலத்துக்காண்டி நம்மளுடைய ரசிகரையோ இல்லை தன்னை சார்ந்தவங்களே, தன்னை விரும்புகிறவங்களோ யாருமே யோசிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பெரிய மனசு அந்த ஆளுக்கு இருக்குது. அது யாருக்கு இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால் தயவு செய்து சரி, ஏன்னா பேசிட்டு போங்க, பேசுகிறேன், பேசி பண்ணுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா தல ரசிகர்களுக்கும், இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட்னால தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அதான் குட் பேட் அக்லி தான். குட் பேட் அக்லி நம்ம பேசியிருந்தோம் லாஸ்ட் வீடியோலேயே பார்த்திங்க அப்படின்னா,
அந்த ஒரு கமெண்ட்டை நான் வந்துட்டு நான் சொல்லலை உங்கள்கிட்ட. கேரளாவிலேருந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், எங்கள் தயவு செய்து வந்துட்டு நீங்கள் வந்து விஜய் கோட்டைன்னு சொல்லிட்டு கேரளாவை வந்து கேவலப்படுத்தாதீங்க. உண்மையாகவே இங்கே அதிகமான அஜித் ரசிகர்களும் இருக்கும், தயவு செய்து அதை சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தார். நண்பரே, நம்ம அப்படி பேசலை, அப்படி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறானுங்க. அதுக்கு நம்ம வந்து அதுவும் நம்ம ஒரு இதுக்காண்டி தான் சொன்னோம். பட் இன்றைக்கி அது வந்து பார்த்திங்கன்னா அஜித் கோட்டையாக மாறிடுச்சு. பிஸ்னஸாக இருக்கட்டும், ரசிகர்களாக இருக்கட்டும். ஏன்னா இந்த விடாமுயற்சி படத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அஜித் சாருக்கு மறுபடியும் வந்து ரசிகைகள் அதிகமாயிட்டாங்க. குழந்தை ரசிகர்கள் எல்லாம் அதிகமாயிட்டாங்க. பெண்கள்லாம் அதிகமாக ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் குடும்ப பெண்கள்லாம் பயங்கரமாக அஜித் சாரை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அதனால் எல்லாமே இந்தியாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா தலை போட்டால் தான். இனி வந்து ஹாலிவுட்டு கூட தலை போட்டையாக மாறப்போகுது. வெயிட் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுடைய சேனல்லையே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். ஹாலிவுட் பட டைரக்டர் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அப்படின்னா கன்ஃபார்ம் ஆகலை. கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா உலகமே தலை கோட்டையாக மாறும். டோன்ட் வரி. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குட் பேட் அகிலியோட சிங்கிள் ட்ராக் வந்துட்டு 12ஆம் தேதியோ 13ஆம் தேதியோ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இதோட ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி மேக்ஸிமம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 28 இல்லை அப்படின்னா 31, இல்லைன்னா இதுக்கு இடப்பட்ட டேட்களில் ஏதாவது ஒரு டைமில் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் ட்ரெண்ட் செட் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போ எல்லாருமே வெயிட் பண்ணுறது எப்படின்னா, எப்படா ஏப்ரல் 10 வரப்போகுது அப்படின்ட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ நானும் பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தான் அந்த வீடியோவுக்கு நான் வந்தேன். என்ன அப்படின்னா, இந்த வலைப்பேச்சு அந்தனன் பிஸ்மி அவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடித்த அடியில் மீன்ஸ்னால் வீடியோவில் நம்மளுடைய அஜித் ரசிகர்கள் வந்து பயங்கரமாக ஒரு சில பேர்லாம் கொஞ்சம் மெல்ல மீறலாம் பேசியிருந்தாங்க. அதெல்லாம் தவறான விஷயந்தான். பட் இருந்தாலும் அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. நம்மளும் நம்முடைய சேனலில் தேவையில்லாமல் பேசாதீங்க, வைக்காதீங்க, அப்படி உனக்கு தில்லு இருந்துச்சு அப்படின்னா இந்த படங்களோட உண்மையான வசல்லாம் போடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக காரதாரமாக பேசியிருந்தோம். அதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த அடித்ததுனால இவங்க 2 பேர்த்தருடைய பேச்சும் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து 90 டிகிரி மாறிடுச்சுன்னே சொல்லலாம். இந்த குட் பேட் அகிலியோட டீசரை ஏதாவது குறை சொல்லி ஏதாவது வீடியோ போட்டால் அப்படின்னா நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சு போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த குட் பேட் அகிலியோட டீசரை பார்த்துட்டு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் சப்போர்ட் பண்ணாலும் ஒரு சில இடங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஜித் சாரை வந்து தாக்குற மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் நான் பேச தான் சொன்னாங்களோ, அதாவது இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் ஒரு விஷயத்தை நெகட்டிவாக சொல்லி 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 சம்பாதிக்க கற்றுக்கிட்டாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களெல்லாம் நம்ம திருத்தவே முடியாது. பேசிட்டு போட்டோம், அது நமக்கு இன்னொரு ப்ரொமோஷனாக தான் ஆகும். சரிங்களா? இன்றைக்கி கூட ஒரு வீடியோவில் அவர் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தார். அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி கடுப்பாச்சு. பட் நம்ம மறுபடியும் அதை பற்றி பேச வேணாமேன்னு சொல்லிட்டு தான் அந்த டாப்பிக்கை நம்ம போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்த ஜனவரியிலேருந்து மார்ச், இப்போ இந்த மார்ச் இந்த டேட் வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா 54 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்காங்க. அந்த 54 படங்களில் வெறும் 5 படம் தான் ப்ரொடியூசர்ஸ்க்கு நல்ல வருமானத்தையும் லாபத்தையும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு நபர் ஒருத்தருக்கு அப்டேட் பண்ணியிருக்கிறாரு. அப்போ யோசித்து பாருங்கள், கிட்டத்தட்ட ஜனவரி பிப்ரவரி இங்கிட்ட ஒரு 10 நாள், ஒரு 30, இங்கிட்ட ஒரு 30, 40, 41 ப்ளஸ் ஒரு 10ங்கிறப்ப 51 நாளில் 54 படம் வந்திருக்கு. 51 நாளில் 54 படம் வந்திருக்கு. ஆனால் அந்த 54 படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 5 படம் தான் நல்லா ஓடி இருக்கு. லாபத்தை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சரி ப்ரொடியூசருக்கும் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாசம், 2வது டிராகன், அதுக்கப்புறம் குடும்பஸ்தன்.
இந்த 3 படம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த டேட் வரைக்கும் ரிலீஸ் ஆன 54 படங்களில் இன்னும் 2 படங்கள் என்னன்னு தெரியல. இந்த 3 படங்கள் தான் ப்ரொடியூசர்ஸுக்கு அதிகமான ஒரு லாபத்தை கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சர்வேல சொல்லியிருக்கிறாங்க. இந்த சர்வேலே நமக்கு தெரியுது விசுவாசம் வெற்றி படம், லாப படம் அப்படின்ட்டு. மற்றவங்க போடுறதெல்லாம் நீங்கள் மைண்டில் யோசிக்காதீங்க. அவங்க பயங்கரமாக சொம்பு தூக்கிட்டே தான் இருப்பானுங்க. சொம்பு அடித்து நொறுங்கி போனாலும் சரி, மறுபடியும் நெளிவு எடுத்துட்டு வந்து தூக்கிட்டு தான் இருப்பானுங்க. நம்ம அதை பற்றி பேசவே வேணாம், போய் துறையானு விடுங்க. சரி, ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற அரசியல் நாடகங்கள்லாம் சொல்லலாம், இல்லை அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா தாவேகா, தமிழக வெற்றி கழகம் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ரம்ஜானுக்கு போயிட்டு காலையிலேருந்தே நோன்பு எடுத்து அந்த இதில் அந்த நோம்பில் வந்து பங்கேற்றார். ஸோ ஒட்டுமொத்த மீடியாவும் வேறு எந்த நியூஸுமே கவர் பண்ணலை. ஃபுல்லாக போய் அவர்கள் அண்ணன் தளபதி விஜய் அவர்களையே கவர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சரி, ஓகே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்னொரு விஷயம், இந்த நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் அப்படிங்கிற ஒருத்தவங்க எந்த கட்சிக்கு போகிறாங்க, டிஎம்கேவா இல்லை டிவிகேவா அப்படிங்கிற பயங்கரமான பேச்சுவார்த்தைகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த 2 விஷயத்துலேருந்து என்ன தெரியுதுன்னா, மக்கள் இனிமேல் தயவு செய்து கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க. உங்களை ஏமாத்துறதுக்கு, உங்களை நிறைய பேர் பேசிய மயக்கிறதுக்கு நிறையா பேர் கிளம்பி வந்திருக்கிறானுங்க. அதனால் தயவு செய்து யோசித்து சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைக்கி இருக்கிற பாலிட்டிக்ஸ் எப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சாலும் உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நான் ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். ஓகே, சரி, ஓகே. மக்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க. டிஎம்கே மாறி வருது, ஒரு மாற்றம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு 2005 2006 நம்முடைய கேப்டன் அவர்கள் கட்சி ஆரம்பித்து வராங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2 கட்சிகளில் இருந்துமே பயங்கரமான ஒரு டீல் போகும். நீங்கள் எங்கள் கூட கூட்டணி வாங்க, நீங்கள் எங்கள் கூட கூட்டணி வாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான டீல் போகுது. கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் என்னமோ நடந்து வச்சு ஏடிஎம்கேவோட அவர் போகிறார். இன்றைக்கி ரிசல்ட்டாலும் சரி, அன்னைக்கு ரிசல்ட்டும் சரி, எல்லாருடைய மக்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா, அன்னைக்கு அவர் தனித்து நின்றிருந்தார் அப்படின்னா கேப்டன் தான் முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி தான் பேச்சு. அவர் ஏடிஎம்கேவோட கூட்டணி அமைச்சு பெரும்பாலான தொகுதியிலும் விவரம் ஜெயிச்சார். ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தாங்க. ஒரு சில கருத்து வேறுபாட்டினால அம்மை ஜெயலலிதா இருக்கும் கொஞ்சம் இதானதுனால வெளியேறிட்டார், எதிர்கட்சியானார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் ரெண்டு சைடுமே இருந்த சப்போர்ட் மீடியாக்களும் சேர்ந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவரை அடின்னு அடிக்க ஆரம்பித்தாங்க. அவர் எங்கே போனாலுமே அவரை வந்து கோபப்படுத்துகிற மாதிரி கேள்விகளை கேட்டு மக்களுமே சேர்ந்து அவரை ஒரு காமெடி பீஸாக பார்த்து கடைசியில் ஒரு நல்ல தலைவரை இழந்துட்டோமேன்னு சொல்லிட்டு இந்த நிமிஷம் இந்த செகண்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், குற்ற உணர்ச்சியோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை தான் சொந்த காசில் நடித்து சம்பாரிச்சதில் ஏகப்பட்ட பேருக்கு உதவி செஞ்சது மட்டும் இல்லாமல் கட்சியை ஆரம்பித்து அதன் மூலமாக மக்களுக்கு நலத்திட்டங்களும் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனை நீங்கள் பார்க்க முடியுமா இன்றைக்கி? சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படிப்பட்ட மனுஷனையும் தோற்கடிக்கப்பட்ட ஒரு ஊர் தமிழ்நாடு. சரி, ஓகே, அதுக்கப்புறம் வருவோம். ஏன்னா அந்த டைமில் வந்து சோஷியல் மீடியாலாம் எல்லாம் பெரிய லெவலில் கிடையாதுங்க. ஒன்று ஏ டீம், இன்னும் பி டீம். இந்த கட்சிக்கு ஆதரவாக ஒரு சில மீடியாக்கள், இந்த கட்சிக்கு ஆதரவாக ஒரு சில மீடியாக்கள். இந்த ரெண்டு மீடியாக்கள் என்ன பண்ணிட்டாங்க, கேப்டன் வந்துட்டார் அப்படின்னா 2 பேரும் எல்லாம் போயிடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை 2 பேரும் இது பண்ணிட்டாங்க. சரி விடுங்க, அடுத்த வருதுக்கு வருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தேசியத்தை பேசிக்கிட்டு பயங்கரமாக வீரியமாகி அண்ணன் கேப்டன் பிரபாகரன்
அவர்களோட பின்பணியிலிருந்து நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி வந்துச்சு. பயங்கரமான மேடை பேச்சுகள், உண்மையாக உடைக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள், தமிழ் தேசிய உணர்வோடு இருக்கக்கூடிய இளைஞர்களை கொண்ட ஒரு கட்சி. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருந்த ஒரு சில இதனால் அந்த கட்சியோட ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பேச வேணாம். நிறைய கட்சிகள் அந்த கட்சியை பார்த்திங்கன்னா திறநிலையை திரட்டி எத்தனையோ இலங்கை மக்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் போய் ஒளிஞ்சு வாழ்ந்து அதில் சம்பாரித்து அவங்க அனுப்புகிற அந்த காசில் வச்சு இவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க, போலி தமிழ் தேசியம் பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான குற்றச்சாட்டு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரமாக பார்த்திங்க அப்படின்னா அந்த கட்சியினோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் இன்னொரு முன்னாள் நடிகையை வச்சு உள்ள சில பிரச்சனைகள் இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. சரி, ஓகே, இந்த கட்சியும் மக்கள் ஏற்றுக்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிவிக்கு கிட்டத்தட்ட ஆரம்பித்து 2வது ஆண்டு அந்த கட்சியோட இது போயிட்டுருக்கு. இதோட வளர்ச்சி பார்த்திங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதோட வளர்ச்சி வேற லெவலில் இருக்குது. பிரசாந்த் கிஷோரே வாண்டடாக உங்களுக்காக நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறதாகவும் ஒரு நியூஸ் வருது. கண்டிப்பாக 2026 தேர்தலில் டிவிக்கேவே நான் ஜெயிக்க வைப்பேன், விஜய் அவர்களை முதல்வராக்குவேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், தோனியோட ஃபேமஸ் ஆகிடுவேன் தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமான பேச்சுக்கள்லாம் பேசியிருந்தார். இதுக்கு முக்கிய காரணம் அந்த கட்சியோட ஒரு சில பொறுப்புகளில் இருக்கிற விசிகாவிலிருந்து டிவிகேவுக்கு வந்த ஆதவர்ஜனா அப்படின்ற மாதிரியும் பேச்சு அனுப்புது. ஓகே, இப்போ இந்த கட்சியில் என்ன, ஏன் இந்த கட்சிக்கு இவ்வளோ ஒரு வரவேற்பு சோஷியல் மீடியாலையும் சரி, அவருடைய ரசிகர்கள் அவங்கெல்லாம் ஓகே தான். இந்த கட்சி பயங்கரமாக ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. அவர் ஆடியோ லான்ச்சில் பேசுகிற மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா அந்த ரீசெண்டாக மகாபலிபுரத்தில் நடந்த அந்த கட்சி கூட்டத்தில் கூட அப்படி தான் பேசுகிறார். ஆனால் ஒட்டுமொத்த மற்ற கட்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் ஏன் இன்னும் ப்ரெஸ் மீட்டை, அதாவது செய்தியாளர்களை சந்திக்கலை? ஏன்னா செய்தியாளர்களை சந்தித்தா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ஒன்றும் கோபம் வர மாதிரி கேள்வி கேட்பாங்க, இல்லை அப்படின்னா இந்த அரசியலே வெறுத்து ஓடி போடலாமன்ற மாதிரி கேள்வியெல்லாம் வரும். சரி, அப்போ இதை எதிர்கொள்ளாமல் இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எதிர்கொள்ளணும். எதிர்கொண்டால் தான் இன்னமும் இப்போ இவ்வளோ தூரம் இல்லை, இன்னமும் அவர் வெளியே அரசியல் முகமாக வெளியே தெரிவார். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். சரி, ஓகே, பலருடைய மாற்று கட்சிகளோட அரசியல் விமர்சகர்களுடைய பல மூத்த பத்திரிகையாளர்களுடைய விமர்சனமும் இதுதான். என்னைக்கு விஜய் அவர்கள் அரசியல், அதாவது பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரோ, செய்தியாளர்களை சந்திக்கிறாரோ, அன்னையிலிருந்து தான் அவருடைய அரசியல் பயணம் தொடங்கும். இது ஒரு ரசிகர்களுடைய ஒரு இதில் வேணால் பண்ணலாம், வைக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள், கமல் அவர்களும் ரசிகர்கள் எல்லாருமே ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னா நினைக்கிறதெல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் போச்சு. அதை நம்ம வீடியோக்குள்ளே நம்ம பேசியிருக்கோம். சரி, ஓகே, என்னடாமே குட் பேட் கலியிலேருந்து டிவிகேவோட கட்சியோட விஷயங்கள்லாம் பேசுகிறானே வைக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அரசியலும் சினிமாவும் ஒன்று தான். ஏன்னா அப்படி போயிட்டுருக்கு. அதே மாதிரி நம்முடைய தல ரசிகர்கள் ஒரு சில பேர் மதுரையில் உள்ளவங்க ஒரு விடாமுயற்சியோட படத்தோட அந்த ரிவ்யூக்கு பப்ளிக் ரிவ்யூவில் கூட ஒரு சில விஷயங்களில் நாசுக்குத்தனமாக பேசியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தல ரசிகர்கள் எல்லாருமே ஒவ்வொரு கட்சிகளில் இருக்கிறோம், தயவு செய்து அஜித் சார் விஜய் சாருக்கு வாழ்த்து சொன்னார், விஜய் சார் அஜித்துக்கு வாழ்த்து சொன்னார், அஜித் சார் விஜய் சார் கட்சி ஆரம்பித்ததுக்கு வாழ்த்து சொல்லி இது பண்ணார் வச்சார், அப்படிலாம் தயவு செய்து இது பண்ணாதீங்க. உங்களுடைய கட்சியை எங்களுக்குள்ளே கொண்டு திணிக்காதீங்க.
வேறு மாதிரி ஆயிருன்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. அதுவும் எனக்கு கேட்டால் ஒரு நியாயமான ஒரு இது தான். ஏன்னா எல்லா ரசிகர்களும் சரி, அது விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும், அஜித் ரசிகர்களாக இருக்கட்டும், எந்த ரசிகர்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நடிகனாக எனக்கு இவரை பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். ஒரு நடிகனாக எனக்கு இவரை பிடிச்சிருக்கு அவ்வளோதான். அவரை வந்து அரசியலில் கொண்டு வந்து இது பண்ணி நீங்களே ஏற்றுக்குங்க, நாங்கள் உங்கள் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் எங்களுடைய கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்ற மாதிரி கிவ் அண்ட் டேக் பாலிசிலாம் வேணாம். உண்மையிலேயே நல்ல விஷயங்களை உண்மையாக செய்யக்கூடிய கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க தமிழக மக்கள். அது தலை ரசிகராக இருக்கட்டும், எந்த ரசிகராக இருக்கட்டும். ஸோ இதை வச்சு பிரித்து அது ஒரு விளையாட வேணாம் அப்படிங்கிறத இந்த வீடியோன்னா நானும் கேட்டுக்கிறேன். சரி, ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய நல்ல விஷயங்களை வந்து 2 பேருமே சேர்ந்து பண்ணுறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம்லாம் நியூஸ் திருவிற்றில் நம்ம விடாமுயற்சியோட அந்த படத்தோட ரிலீஸ் அன்னைக்கு கூட திருவிற்றியோட தாவேக்கா நிர்வாகியும் தல ரசிகரோட அவர்களும் சேர்ந்து டிக்கெட்டில் வந்து அது ஒரு கொடிய வியாதியில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நிதி திரட்டுற வேலையெல்லாம் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். பட் ஆனால் ஒரு கட்சிங்கிற வரப்ப அந்த கட்சியும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தயவு செய்து தலையவோ தலை ரசிகர்களே தயவு செய்து யூஸ் பண்ணாங்க. நாங்கள் யாருக்காக இருந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம் போகும். இன்றைக்கி இருக்கிற மக்கள், தமிழக மக்கள் எல்லாரும் ஒரு மாற்றத்தை விரும்ப தான் நினைக்கிறாங்க. அவங்க ஏமாற்றத்தை விரும்பவில்லை, மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்று இந்த வீடியோ மூலமாக மிக அழுத்தமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மாற்றத்தை ஒருத்தன் விரும்பி ஏமாற்றத்தை அடைந்தால் அவனுக்கு என்ன லாபம் அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் போயிடக்கூடாது. இன்னொரு விஷயம், மக்களும் இதை அதிகமாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, இருக்கிறத விட்டு பறக்கிறத ஆசைப்பட்டுறாங்க. அதுவும் கிடைக்காது, இதுவும் கிடைக்காது, கடைசியில் நம்ம நினைக்கிறது நடக்காதுன்ற மாதிரி போயிடும். ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் மக்களை சோஷியல் மீடியா எவ்வளோ தூரம் அப்யூஸ் பண்ணி வச்சுருக்கு அப்படிங்கிறது, எவ்வளோ தூரம் ஏமாற்றி பயன்படுத்தி நம்ப வச்சு. ஆனால் மக்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வீடியோக்களில் நம்ம அரசியலை பற்றி பேசினா ஒரு சில விஷயங்கள் நம்ம கடைசியில் எண்டில் சொல்லுவோம். எந்த கட்சியோ, எந்த ஒரு ஜாதியோ, மொழியோ, இனமோ, எந்த ஒரு வேறுபாடுமே பார்க்காதீங்க. உங்கள் தொகுதியில் ஒரு 5 பேர் நிற்கிறாங்க, ஒரு எக்ஸாம் சொல்கிறேன், 5 பேரோ 10 பேரோ கூட நிற்கட்டும். அதில் யார் நல்லவங்க, இவர் வந்தால் ஓரளவுக்கு நல்லது பண்ணுவார், அவர் பின்னாடி எந்த ஒரு குற்ற பின்னணியும் இல்லை, இவர் வந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல, எங்கள் தொகுதிக்கு நல்லது பண்ணுவார், எங்கள் கிராமத்துக்கு நல்லது பண்ணுவார், எங்கள் ஊருக்கு நல்லது பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தரை நீங்கள் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாவே அடுத்த கட்ட அரசியல் ஊழலுக்கு எதிரான அரசியலாக, நேர்மையான ஒரு அரசியலுக்காக, மக்களுக்கான அரசியலுக்காக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. மக்களே, இந்த அரசியல் உங்களுக்கான அரசியலாக மாற வேண்டுமானால் உங்களுடைய விரலை நீங்கள், உங்களுடைய ஓட்டை நேர்மையாக நீங்கள் செலுத்துங்கள், நேர்மையானவர்களுக்கு செலுத்துங்கள். ஏன்னா நீங்கள் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் தொகுதியில் யாருமே நேர்மை இது இல்லை, எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க நினைக்காதீங்க. ஃபில்டர் பண்ணுங்க. நீங்கள் ஃபில்டர் பண்ண தான் இப்போ இந்த 2027 நீங்கள் வந்து ஒரு 5 பேர் நிற்கிறாங்க, அதில் ஓரளவுக்கு செஞ்சவரை என்ன பண்ணுறீங்க, தேர்ந்தெடுக்கிறீங்க. அப்போ அவருக்கு ஒரு விஷயம் தோணும், இன்னமும் அதிகமாக செய்யணும், மறுபடியும் நம்ம தேர்தல் நம்மளாம் செய்யணும். அப்போ எதிர்க்கட்சி என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன ஃபில்டர் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதில் இவருக்கு போட்டிக்கா இன்னும் நல்லது, இந்த மக்கள் மத்தியில் ஒரு நல்ல எண்ணத்தை இருக்கிறவங்க அவங்கள கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. மறுபடியும் இந்த மாதிரி ஃபில்டர் ஆகி கடைசியில் இந்த அரசியல் மக்களுக்கான அரசியலாக, ஊழலுக்கு எதிரான அரசியலாக மாறும். இதுதான் ஒரே வழி. இதை புரிஞ்சுக்குங்க. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எவனும் சோஷியல் மீடியாலையும் அரசியல் பண்ணி உங்களை ஏமாற்ற முடியாது, சோசியலிசமாக உங்கள்கிட்ட பேசியும் பழகியும் உங்களை ஏமாற்ற முடியாது. இதை பற்றி தான் நம்ம எல்லா வீடியோக்களையும், அரசியலை பற்றி நம்ம பேசினாவே நம்மளுடைய வீடியோ எண்டுக்களில் இதை தான் நம்ம சொல்லுவோம். தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த அரசியலை கற்றுக் கொடுங்கள்.
இனி வர காலங்கள் ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஜாதி உணர்வை, மொழி உணர்வை, மத உணர்வை தூண்டுறதை விட உண்மையான அரசியல் உணர்வை நீங்கள் தூண்டுங்கள். இந்த ஜாதி கலவரம் வராது, மொழி கலவரம் வராது, மத கலவரம் வராது, எந்த ஒரு பிரிவினையாதமும் உள்ளே வராது. இதுதான் அடிப்படையான உண்மையான ஒரு அரசியல். இதை நீங்கள் பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற இந்த வீடியோ நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே தயவு செய்து என்னுடைய வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இனிமேல் நம்முடைய சேனலில் வெறும் சினிமா விஷயங்கள் மட்டும் நம்ம பேச போகிறதில்ல, மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நம்ம பேச போகிறோம். குறிப்பாக இந்த இளைஞர்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம நிறையா விஷயங்களை நம்ம வந்து இந்த சேனலில் நம்ம போட போகிறோம். பாசிட்டிவாக பேசுவோங்க. அந்த வீடியோ ஒரு 100 வியூஸ் போனாலும் எனக்கு லாபம். எந்த விஷயத்தை எவ்வளோ தூரம் நம்ம பாசிட்டிவாக மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும், அது வந்து ஒரு 100 வியூஸ் போனாலுமே அதில் ஒரு 40 பேர் ஃபுல்லாக பார்த்துருப்பாங்க, அது போதும். ஸோ வியூஸுக்காக நம்ம வந்து ஒரு தேவையில்லாத விஷயங்களை நம்ம பேசிட்டு வச்சுட்டுலாம் இருக்க வேணாம். மக்களுக்கான விஷயங்களை நம்ம பேசுவோம். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம நல்ல விஷயங்கள், நல்ல மனிதர்கள் நம்ம எடுத்து கொடுக்கறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அஜித் அவர்கள்ட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துப்போம். விஜய் அண்ணா அவர்கள்ட்ட இருந்து நிறையா எடுத்துப்போம். அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட இருந்து நிறையா எடுத்துப்போம். அப்பா தளபதி ஸ்டாலின் அவர்களிடம் வந்து நல்ல விஷயங்கள் நிறையா எடுத்துப்போம். நம்ம நிறைய விஷயம் நம்ம எடுத்துப்போம். ஓகே, பார்ப்போம் இன்னொரு வீடியோவில்.